அண்மை செய்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஊர்வலமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உடல் வைக்கப்பட்டு ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி யமுனை நதிக்கரையில் மன்மோகன் சிங் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனமானது செய்யப்பட இருக்கிறது. முன்னதாக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மன்மோகன் சிங் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். மன்மோகன் சிங் உடலுக்கு கார்கே, ராகுல் காந்தி, செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். தற்போது இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மன்மோகன் சிங்கின் உடல் வைக்கப்பட்டு ஊர்வலமானது தற்போது நடைபெற்று வருகின்றது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி யமுனை நதிக்கரையில் மன்மோகன் சிங் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனமானது செய்யப்பட இருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, மன்மோகன் சிங் இறுதி ஊர்வலமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. விவரங்கள் என்ன? இந்திய நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று முன்தினம் இரவு காலமாயிருந்தார். குறிப்பிட்டு 1932ஆம் ஆண்டு பிறந்த மன்மோகன் சிங் அவர்கள் 92 வயது கடந்த நிலையில் தற்போது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதியில் இறந்திருக்காரு. தொடர்ச்சியாக பல்வேறு அரசு பணிகள் இருந்தார். இறுதியாக பிரதமர் அப்படிங்கிற மிக முக்கியமான பொறுப்புல 10 ஆண்டு காலம் வகித்திருந்தார். இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் உள்ளிட்ட பல விஷயங்கள மிக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை எடுத்த ஒரு மிக முக்கியமான நபர் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். குறிப்பிட்டு நேற்றைய தினம் அவருடைய உடலானது அவருடைய வீட்டில் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜகவினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா, காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அதே போல மூத்த தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் மன்மோகன் சிங் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. தொடர்ச்சியாக இன்று காலை அவருடைய உடலானது வீட்டிலிருந்து கட்சி அலுவலகத்துக்கு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு எடுத்து வரப்பட்டிருந்துச்சு. அங்கே காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள், அதாவது தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், அதன் பிறகாக ஏஐசிசின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்தியிருந்தாங்க. அதன் பிறகாக தேசிய கீதம் வாசிக்கப்பட்டு அவருடைய உடலானது இறுதி ஊர்வலத்துக்கு எடுத்து வரப்பட்டிருந்துச்சு. அந்த இறுதி ஊர்வலம் முழுக்கவே இராணுவ அதிகாரிகள் சூழ அந்த அலங்காரம், அதே போல இராணுவ வாகனம் உட்பட பல விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருந்துச்சு. தற்போது இந்த இறுதி ஊர்வலத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள், அதே போல தெலுங்கானா மாநில முதலமைச்சர், கர்நாடகா மாநில முதலமைச்சர், ஹரியானா மற்றும் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்காங்க. இந்த இறுதி ஊர்வலமானது டெல்லி யமுனை நதிக்கரையில் நிறைவு பெறக்கூடியதாக இருக்கு. அங்கே மன்மோகன் சிங் அவருடைய உடலானது தகனம் செய்யப்பட இருக்கு. நேற்று இரவு முதலே மன்மோகன் சிங் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கைகள்லாம் எழுப்பப்பட்டு வந்த நிலையில ஜெயராம் ரமேஷ் சார்ந்த மிக முக்கியமான காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் அந்த விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அதன் பிறகு தற்போது மத்திய அரசு அதற்கான ஒரு இடம் ஒதுக்குறதுக்கான ஒப்புதல் வழங்கியிருக்கிறதாக குறிப்பிடப்படுது. இந்த நிலையில இந்த டெல்லி யமுனை நதிக்கரையில அந்த இறுதி மரியாதை தகனம் எல்லாமே முடிந்ததுக்கு பிறகாக அந்த விஷயங்கள் சார்ந்ததை மத்திய அரசு தொடங்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல தமிழகத்தை சார்ந்த எம்பிக்கள், காங்கிரஸ் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்காங்க. பலரும் 2 நாட்களாகவே குறிப்பிட்டு மன்மோகன் சிங் அவர்களுடைய கடந்த கால வரலாறுகள், குறிப்பிட்ட மத்திய அந்த பொறுப்புல, அதாவது பிரதமர் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்பாக என்னென்ன பொறுப்புகள் இருந்தாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க உள்ளிட்ட பலவற்றை தொடர்ச்சியாக அவருடன் பயணித்த காவல் அதிகாரிகள் தொடங்கிய ஐஏஎஸ் மற்றும் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் தொடர்ச்சியாக எழுதிட்டு வரக்கூடியதை பார்க்க முடியுது. உலக அளவில் பல நாடுகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்திட்டு வராங்க. அவருடைய அந்த பொருளாதாரம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இது எந்த அளவுக்கு இந்தியாவை மாற்றக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிற பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க.
அமெரிக்கா நாட்டினுடைய முன்னாள் அதிபர் ஒபாமா வந்து குறிப்பிட்டு அவருக்கு வந்து தன்னுடைய அஞ்சலியை வந்து செலுத்தியிருந்தாரு. தற்போது அந்த இறுதி ஊர்வலமானது வந்து தொடங்கியிருக்கு. இன்னும் சிறிது நேரம், அதாவது ஒரு 12 மணி அளவில் அந்த அவருடைய உடலானது வந்து தகனம் செய்யப்பட இருக்கு.